உயிரை நேசிச்ச ஒருத்தங்க உங்களை விட்டு போனா எவ்வளவு வலிக்கும். அந்த கோவத்துலதான் ஒரு சில தப்பு பண்ண. ஏன்னா என்னால என் கூட இருக்கிற யாரையும் நான் விட்டு கொடுக்க முடியாது. அஞ்சலி, இவங்களெல்லாம் விடு. என வெளியில இருந்து பாக்குறவங்க இவங்க இப்படித்தான் பேசுவாங்க. என் கூட வாழ்ந்தவன் என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு எப்படி எல்லாம் பாத்துக்கிறேன். என்ன போய் அயோக்கியம் துரோகின்னு சொல்லிட்டிய. ஆமா ஆமா, நீ பெரிய பாரி வள்ளல் தான். வாரி வழங்கிருக்க பாரு. ஆனா இதெல்லாம் யாரோட சொத்து, யாருடைய அடையாளம்? ஏய், இதெல்லாம் என் அண்ணன் முருகண்ணனோடது. அது எல்லாத்தையும் நீ வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வாரி வழங்கிருக்க. அஞ்சலி, எனக்கு அர்ஜுன் மூலமா கிடைச்சது ஒரு சின்ன அடையாளம் தான், கொஞ்சம் சொத்து தான். ஆனா அத மேலும் மேலும் பெருக்கி இன்னைக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கேன். அதுல இருந்து தான் இன்னைக்கு நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்கேன். அதுல இருந்து தான் நான் என்னோட வாழ்க்கையவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் நிக்கிறதுக்கு பின்னாடி என்னோட உழைப்பு ரொம்ப பெருசு. ஆமா மாமா, ரொம்ப பெருசு. எங்க அண்ணன் முருகன் மாதிரி எத்தனை பேரோட வாழ்க்கை அழிச்சு நீ இந்த இடத்துக்கு வந்திருப்பேன்னு யாருக்கு தெரியும்? கரெக்டா சொன்னக்கு. உன்னோட வளர்ச்சின்றது பல பேருடைய அழிவுல தான் உருவாயிருக்கு. அஞ்சலி, உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? நீங்க சொன்ன அத்தனை தப்பையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா 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 என்ன என்ன எல்லாத்துக்கும் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டு உன்னை நான் என் புருஷனை ஏத்துக்கணுமா? உன்னை பத்தி நான் சொல்றது பாதிதான் மகேஷ். இன்னும் உன்னை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. என்ன என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? என் அப்பா சிவராமன் அன்னைக்கு என் அப்பா வீட்டுக்கு வந்தார்ல,